ஜியோட கதை முடிஞ்ச உடனே தான் ஐயா தங்கமணி என்ன பண்ண போறாரு, ஐயா வேலுமணி என்ன பண்ண போறாரு. ஏன் நான் கேட்கிறேன், இப்போ அதிமுகல ஒண்டி தான் பிளவு வருமா? திமுகல பிளவு வராதா? இங்கேருந்து அங்க போறீங்க, அங்கேருந்து இங்க வராங்க. எந்த கட்சி யார் கட்சின்னே தெரிய மாட்டேங்குது. அதனால ஜூன் 4 வரையில இந்த மாரி பேசுவாங்க தவிர்த்து, மத்தபடி இந்த பிளவாயிடும், அதாயிடும் அதெல்லாம் ஆவாது. ஜியோட முடிவுல தான் இருக்குது எல்லாமே. முடிவு பண்ணுவாரு. எத பிளக்கணும், எத உடைக்கணும், எத உருவாக்கணும், எத உருட்டணும்லாம் தான் முடிவு பண்ணுவாரு. இவங்களுக்கு அந்த அளவுக்கு இல்ல. அதனால இந்த ஜியோட கதை தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் அடுத்த நகர்வுகள் தமிழ்நாட்டில் ஜூன் 4க்கு மேல நடக்கும். அது வரலாம் வந்து இந்த மாரி ஐயா ரகுபதிலாம் நம்மள இந்த மாரி சொல்லுவாரு. அண்ணன் செல்லூர் ராஜு என்டர்டெயின் பண்ணுவாரு. ஆர்வி உதயகுமார் எதனா என்டர்டெயின் பண்ணுவாரு. ஜெயக்குமார் சார் அவரு டெய்லி எதனா ஒரு கருத்து சொல்லுவாரு. அப்படியே ஜாலியா போகும் ஜூன் 4 வரை. இல்லன்னா அப்ப செய்தி என்ன பண்ணுவீங்க? கேள்வி எதனா வேணும் இல்லைங்களா? அதனால அது நம்மளும் இல்லன்னா என்ன ஆயிடும்? நமக்கு வேற 45 நாள் 2 மாசம் குடுத்துட்டாங்க. தேர்தல் வேற. அது வேற மிஷின மாத்துறேன்றாங்க, நம்பர் அமுக்குறேன்றாங்க, எது அமுக்குனாலும் தாமரைக்கு போகுதுன்றாங்க. அதுக்கு நடுவுல இதெல்லாம் கொஞ்சம் வரும்.